الحمد لله الذي به تتم الصالحات فالصلاة والسلام على صاحب البركات أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إدريس إنه كان صديقا نبيا ورفعناه مكانا عليا صدق الله العلي العظيم நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இதில் மூணாவது நுபுவத்து கொடுக்கப்பட்ட நபி அப்படின்னு சொன்னால் மூணாவது நபர் அப்படின்னா ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். கிதாபுகளில் இப்படி வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் நுபுவத்து கொடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா நம்ம ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத தான் முன்னாடி நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், ஹனூஹ் அப்படின்னு சொல்லி. அதாவது ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகள் அப்படிங்கிற வரும்பொழுது அதில் சில நபர்களை சொன்னேன். அதில் ஹனூஹ் அப்படின்னு, அந்த ஹனூஹ் அப்படிங்கிறது ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு மணலில் எழுத்து எழுத சொல்லுவாங்க. அல் ஹத்து பிர் ரம்ல் அப்படிமா. அதாவது நம்ம சில மக்கள் என்ன சொன்னால் ஆனா ஆவணாவை தமிழில் அந்த ஆற்று மணலில் எழுதி பழகுவாங்கள்ல, அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மணலில் எழுதுறத ஹத்து பிர் ரம்ல் அப்படிம்பாங்க. அதாவது மணலில் இப்படி அரபி எழுத்தையோ ஏதாவது ஒரு லாங்குவேஜை எழுதுறாரு. இப்போ சொன்னாங்க, முதல்ல எழுத்த மணலில் எழுதி கற்றுக் கொடுத்தது ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா. அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த இல்மை கொடுத்துருந்தான் அப்படின்னா. இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் என்னென்னு சொன்னால் பிறந்த ஒரு நபர். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்களில் உள்ளவங்க. எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்று தான். இருந்தாலும் ஹசரத் ஷீஸுக்கு அப்புறம் என்னென்னு சொன்னால் காபில், அதே மாதிரி ஹாபில், அவங்களுடைய சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளாக ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இப்போ இவங்களும் என்னென்னு சொன்னால் நபியாக இருந்ததுனால தன்னுடைய தந்தை என்னென்ன வேலைகளை தாவத்துடைய விஷயங்களை சொன்னாங்களோ அதே விஷயத்தை என்னென்னு சொன்னால் ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் காபிலுடைய குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க காபில மாதிரி நிறைய சேட்டைகள், நிறைய விஷயங்கள், அதாவது சிலை வணக்கம் மற்ற விஷயங்களுக்கு போகும்பொழுது அவங்கள தடுத்து அவங்க பக்கம் போகாமல் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் என்னென்னு சொன்னால் அழைச்ச நபர் அப்படின்னு சொன்னால் ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அபூதர் உங்களுக்கு ஒரு 4 நபி சுரியானி லாங்குவேஜ் பேசக்கூடிய 4 நபிமார்களை தெரியுமா அப்படின்னா. ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு தெரியாது. சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுரியானி லாங்குவேஜ் பேசினாங்க. ரெண்டாவது ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் சுரியானி லாங்குவேஜ். அதே மாதிரி ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சுரியானி லாங்குவேஜ், ஹசரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுரியானி லாங்குவேஜ் அப்படின்னா. இப்போ இந்த 4 நபிமார்களும் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் அரபிக்கு முன்னாடி அந்த சுரியானி லாங்குவேஜ் இருந்து அந்த மொழியை தான் பேசினாங்கன்னா. அதே போல் இவங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சித்திகன் நபியா, இவங்க கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் உண்மை பேசக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க, உண்மையோட விஷயத்தில் ரொம்ப பேணிக்காக இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ரஃபஅனாஹு மக்கானன் அலியா, அல்லாஹு தஆலா இவங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதுக்கு நிறைய ரிவாயத்தில் வருது. இவங்க மேலே நிறைய அதாவது புனையப்பட்ட விஷயங்களும் வருது. அதை இங்கே சொல்லி சுவாரஸ்யப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயம் சுருக்கமாகத்தான் இருக்குது இந்த நபியுடைய வரலாறு. அல்லாஹு தஆலா என்னென்னு சொன்னால் மேராஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டிகிட்டு போகும்பொழுது 4வது வானத்தில் ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும்பொழுது அவங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, மர்ஹபம் பில் அஹி சாலிஹ் ஒன் நபி சாலிஹ். அதாவது சாலிஹான தோழர், அதே மாதிரி சாலிஹான ஒரு நபியை பார்த்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னா. இந்த வார்த்தைக்கும் என்னென்னு சொன்னால் இன்னொரு விஷயம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றல்களில் உள்ளவங்க அப்படிங்கிறது. சில பேர் சொன்னாங்க, அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவங்க சகோதரன்னு சொன்னாங்களே, இது எப்படி என்னன்னு சொன்னால் இவங்க வழித்தோன்றல் ஆகும் அப்படின்னா. அந்த அதாவது ரொம்ப ஒரு காலகட்டம், அதே மாதிரி என்னன்னு சொன்னால் அந்த வழித்தோன்றல் ரொம்ப நீளமாக இருக்கும்பொழுது சகோதரர்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த அடிப்படையில் என்னன்னு சொன்னால் இதை சேர்க்கப்படுது. அந்த வார்த்தையும் உண்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றல் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல் வருதோ அதே போல் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த குடும்ப இதுலேயும் அந்த வரிசையிலையும் வருவாங்க அப்படின்னா. சுருக்கமாகவே இங்கே சொல்கிற காரணம், இவங்களோட மேலே இவங்களோட விஷயத்தில் நிறைய புனையப்பட்ட விஷயங்கள் ரிவாயத்து இருக்குதுங்கிறதுனால ரொம்ப பேணிக்கிற அடிப்படையில் சுருக்கமாகவே சொல்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.